அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தொழிற்கல்வியை மேம்படுத்த 2027 வரவு செலவு திட்டத்தில் நிதியொதுக்க அரசு திட்டம். யாழ் உள்ளிட்ட பகுதி மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. சட்டவிரோதமாக மாற்றியமைக்கப்பட்ட மோட்டார் சைக்கிள்களுடன் 16 பேர் அதிரடி கைது. வவுனியாவில் கோர விபத்து, காவல்துறை சார்ஜென்ட் பரதாபகர பாலி. சூதாட்டத்தில் ஈடுபட்ட பெண் உட்பட 8 பேர் கைது. அதிரடி சோதனையில் ஒரே நாளில் 706 பேர் கைது. இலங்கையில் தொடரும் முக்கிய புள்ளிகளின் மர்ம மரணங்கள் எழும் சந்தேகம். முன்னாள் காவல்துறை மா அதிபரின் மரணம், 10 பேரிடம் வாக்குமூலங்கள் பதிவு. ரணிலை போன்ற மஹிந்தவும் சிறையில் அடைக்கப்படலாம் எச்சரிக்கும் அரசு தரப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். நாட்டின் தொழிற்கல்வித்துறை வலுப்படுத்துவதில் விசேட கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்றும் அதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடுகளை 2027 வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கீடு செய்ய தயாராக இருப்பதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சுக்கு 2026 ஆண்டில் ஒதுக்கப்பட்ட வரவு செலவு திட்ட நிதியின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்களின் முன்னேற்ற மீளாய்வு மற்றும் 2027 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் தொடர்பான கலந்துரையாடல் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார். 2026 ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சுக்கு 303 பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதுடன் அதில் பொதுக்கல்விக்காக 160 பில்லியனும், உயர்கல்விக்காக 122 பில்லியனும் மற்றும் தொழிற்கல்விக்காக 20 பில்லியனும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அந்த நிதியின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படும் வேலை திட்டங்கள், எதிர்கால திட்டங்கள் மற்றும் அடுத்த ஆண்டுக்கான நிதி தேவைகள் குறித்து இங்கு விரிவாக ஆராயப்பட்டதுடன் வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்பதால் மாத்திரம் அவற்றை செலவிடாமல் தேசிய தேவைகள் மற்றும் முன்னுரிமைகளை இனங்கண்ட நிதியை பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ்ப்பாணம் உள்ளிட்ட சில மாவட்டங்களில் வசிக்கும் மக்கள் அதிக வெப்பநிலை குறித்து அவதானமாக செயற்படுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்ட வானிலை முன்னறிவிப்பில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் கிழக்கு மாகாணத்திலும் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, மொனராகலை ஆகிய மாவட்டங்களிலும் வசிக்கும் மக்கள் அவதானமாக செயற்படுமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளது. குறித்த பிரதேசங்களில் இன்று பகல் மனித உடலால் உணரக்கூடிய வெப்பத்தின் அளவானது எச்சரிக்கை நிலைக்கு உயர்வடையக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் அதிக வெப்பமான சூழலில் நீண்ட நேரம் வெயிலில் இருப்பது மற்றும் வெளிப்புற நடவடிக்கைகளில் ஈடுபடுவது சோர்வை உண்டாக்கும். தொடர்ந்து அதிக வேலைகளில் ஈடுபடுபவர்களுக்கு தசைப்பிடிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே போதிய அளவு நீர் மற்றும் திரவ உணவுகளை உட்கொண்டு உடலை நீர்ச்சத்துடன் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஹோமாகமவில் சட்டவிரோதமான முறையில் மாற்றியமைக்கப்பட்ட 16 மோட்டார் சைக்கிள்களுடன் 16 சாரதிகள் காவல்துறை போக்குவரத்து பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த பகுதியில் அதிவேகமாக சென்று அதிக சத்தத்தை எழுப்பும் மோட்டார் சைக்கிள்களை குறிவைத்த ஹோமாகம காவல்துறை போக்குவரத்து பிரிவின் அதிகாரிகளால் பல இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளின் போதே இந்த கைதுகள் இடம்பெற்றுள்ளன. கைப்பற்றப்பட்ட மோட்டார் சைக்கிள்களில் சைலன்சர்களை மாற்றுதல், பக்கவாட்டு கண்ணாடிகள் மற்றும் மண்காப்பான்களை அகற்றுதல், இலக்க தகடுகள் இல்லாமை மற்றும் விளக்கு அமைப்புகளில் மாற்றம் செய்தல் உள்ளிட்ட பல்வேறு அங்கீகரிக்கப்படாத மாற்றங்கள் செய்யப்பட்டிருந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். குறித்த மோட்டார் சைக்கிள்கள் பரிசோதனைக்காக மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் வாகன பரிசோதகரிடம் ஒப்படைக்கப்படுவதற்காக காவல்துறையினரின் காவலில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட மோட்டார் சைக்கிள் சாரதிகள் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதோடு எதிர்வரும் ஜூலை 22 ஹோமாகம நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் ஹோமாகம தலைமையக காவல்துறை போக்குவரத்து பிரிவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. வவுனியாவில் இடம்பெற்ற விபத்தில் காவல்துறை சார்ஜென்ட் ஒருவர் பரதாபகரமாக உயிரிழந்துள்ளார். குறித்த விபத்து சம்பவம் வவுனியா காவல்துறை பிரிவிற்கு உட்பட்ட ஈரப்பெரியகுளம் வவுனியா வீதியில் நேற்று வெள்ளிக்கிழமை இரவு இடம்பெற்றுள்ளது. இவ்வாறு விபத்தில் உயிரிழந்தவர் மாத்தளை பகுதியைச் சேர்ந்த 45 வயதுடையவர் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். வவுனியா வீதியில் 16ஆம் ஒழுங்கைக்கு அருகில் இரட்டை பெரியகுளம் நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று வீதியின் இடதுபுறமாக நிறுத்தப்பட்டிருந்த டிப்பர் ரக லொரியொன்றுடன் பலமாக மோதி விபத்திற்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிளை ஓட்டி சென்றவர்
பலத்த காயங்களுக்குள்ளான நிலையில் உடனடியாக வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். எனினும் அவர் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்படும் வழியிலேயே உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு விபத்தில் உயிரிழந்தவர் 45 வயதுடைய வவுனியா காவல் நிலையத்தில் கடமையாற்றி வந்த காவல்துறை சார்ஜென்ட் என்பதும் தெரிய வந்துள்ளது. மேலும் இந்த விபத்து தொடர்பாக வவுனியா காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். கரந்தனிய மகாகட பகலமானன பகுதியில் உள்ள ஒரு பெரிய சூதாட்ட கூடத்தில் நடத்தப்பட்ட சோதனையை தொடர்ந்து 5 பெண்கள் உட்பட 8 பேரை கைது செய்துள்ளதாக கரந்தனிய காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதேவேளை காவல்துறையினர் அந்த சூதாட்ட கூடத்தில் சோதனை நடத்திய போது சூதாட்டத்தில் ஈடுபட்டிருந்த 8 பெண்கள் தாங்கள் வந்திருந்த 8 மோட்டார் சைக்கிள்களை அங்கேயே விட்டுவிட்டு தப்பியோடியதாக கூறப்படுகின்றது. 8 மோட்டார் சைக்கிள்களின் சாவிகளையும் எடுத்துக்கொண்டு அவர்கள் தப்பியோடியதால் அவற்றை காவலில் எடுத்து வர காவல் நிலையத்திற்கு கொண்டு வருவதற்கும் பெருமுயற்சி எடுக்க வேண்டியிருந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த நிலையில் சூதாடிய 8 பெண்களும் எல்பிட்டிய, உரகா, கரந்தனிய போன்ற இடங்களை சேர்ந்தவர்கள் என்று விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மேலும் கைது செய்யப்பட்ட மற்ற சந்தேக நபர்கள் 8 பேரும் பலப்பட்டிய நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டதாக கூறப்படுகின்றது. நாடு தழுவிய சோதனை நடவடிக்கையின் கீழ் நேற்று மட்டும் 706 பேர் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் நடத்தப்பட்ட 708 சோதனைகளில் இதுவும் ஒன்றாகும். ஒரு சந்தேக நபருக்கு எதிராக சட்டவிரோத உடைமை தொடர்பாக விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. தடுப்பு காவல் உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்ட சந்தேக நபர்களின் எண்ணிக்கை 11 ஆகும். மேலும் 4 பேரை மறுவாழ்வுக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி அனுரா அரசாங்கம் முன்னெடுத்து வரும் விசாரணையின் முக்கிய புள்ளிகளின் மர்ம மரணங்கள் பலத்த சந்தேகங்களை எழுப்பியுள்ளதாக அரசியல் அவதானிகள் கருத்து வெளியிட்டுள்ளனர். இலங்கை குற்றவியல் சரித்திரவியல் அதிர்ச்சிகரமான கருப்பு அத்தியாயம் பதிவாகி இருக்கின்றது. யாரும் எதிர்பாராத வகையில் இலங்கையின் 35வது போலீஸ் மா அதிபராக பணியாற்றிய CD விக்ரமரத்ன நேற்று அவரது வீட்டில் துப்பாக்கி சூட்டு காயத்துடன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். கபில சந்திரசேனவை தொடர்ந்து முன்னாள் IGP CD விக்ரமரத்ன இவர்களின் மரணங்கள் பெருத்த சந்தேகத்தை எழுப்பியுள்ளது. நிழல் அரசு பற்றிய புரிதல் உள்ளவர்களுக்கும் இலங்கையில் தொடர்ந்து நடைபெறும் நீதிமன்றம் மற்றும் போலீஸ் விசாரணைகளை உற்று நோக்குபவர்களுக்கும் இந்த மரணம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பது எளிதில் புரியும் என அவதானிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். முன்னாள் காவல்துறை மா அதிபர் CD விக்ரமரத்ன உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் இதுவரை 10க்கும் மேற்பட்டோரிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். வெள்ளிக்கிழமை காலை மாலம்பே தலாஹியன பகுதியில் உள்ள அவரது வீட்டில் சுடப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டார். இவர் உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து காவல்துறையினர் விசாரணையை பலப்படுத்தியுள்ளனர். அந்த வகையில் தற்போது முதற்கட்ட விசாரணையில் முன்னாள் காவல்துறை மா அதிபர் தனது பாதுகாப்பிற்காக நியமிக்கப்பட்டிருந்த காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவரின் துப்பாக்கியை பரிசோதிப்பதாக குறிப்பிட்டு துப்பாக்கியை அவரிடமிருந்து வாங்கி அதை கொண்டு தன்னைத்தானே சுட்டுக் கொண்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த மரணம் தொடர்பில் சந்தேகம் இருப்பதால் காவல்துறையின் ஒழுக்க கோவைக்கு இணங்க அவருக்கு உத்தியோகபூர்வ மரியாதைகள் எதுவும் வழங்கப்பட மாட்டாது எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. குறிப்பிட்ட சம்பவத்தின் போது வீட்டில் 2 பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் மற்றும் முன்னாள் காவல்துறை மா அதிபரின் மனைவியும் இளைய மகனும் இருந்துள்ளனர். முன்னாள் காவல்துறை மா அதிபர் CD விக்ரமரத்னவின் மரணம் தொடர்பில் முறையான மற்றும் விரிவான விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு காவல்துறை மா அதிபர் சட்டத்தரணி பிரியந்த வீரசூரிய விசேட உத்தரவிட்டுள்ளார். இந்த உத்தரவிற்கு அமைய மேல் மாகாண தெற்கு விசேட விசாரணை பிரிவும் மாலம்பே காவல்துறையும் தனித்தனியாக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். விக்ரமரத்னவின் இறுதி சடங்குகள் திங்கட்கிழமை பிற்பகல் பொருளை பொது மயானத்தில் நடைபெறவுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சிறை கம்பி எண்ணியதை போன்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவும் கம்பி எண்ண வேண்டிய நிலை வரலாம் என கடற்தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாணத்தில் ஊழல் மற்றும் மோசடிகளில் ஈடுபடுபவர்கள் ஒருபோதும் தப்ப முடியாது என்றும் அவர்களுக்கு எதிராக சட்டம் தன் கடமையை சரியாக செய்யும் என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். கடற்தொழில் அமைச்சின் வளாகத்தில் நேற்று நடைபெற்ற வடக்கு மாகாண பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கு உதவி திட்டம் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் இன்று லஞ்சம் மற்றும் ஊழலற்ற நேர்மையான அரசாங்கம் உருவாக்கப்பட்டுள்ளது.
லஞ்ச ஊழலுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் யாழ்ப்பாணத்தில் மட்டும் அவ்வாறான நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதில்லை என்று சிலர் பேசுகின்றனர். எதிர்காலத்தில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் கிளை அலுவலகங்கள் மாவட்ட ரீதியில் திறக்கப்பட உள்ளன. எனவே யாழ் மாவட்டத்தில் இடம்பெறும் மோசடிகள் தொடர்பாக உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் எதிர்காலத்தில் நீங்கள் நேரடியாக முறைப்பாடு செய்யலாம். மக்களின் பொது பணத்தை கொள்ளையடித்து யாழ் மாவட்டத்தை சேர்ந்த ஊழல்வாதிகள் அனைவரும் நிச்சயம் விசாரணைக்கு முகம் கொடுக்க நேரிடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.